ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது அதுக்கு வந்து நிறைய ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கட்சி நடத்தினா 4 ரவுடி பை வேணும், 4 சல்லவரி பையில வேணும், ஒரு அங்கங்க கத்துற கோஷம் போடுற நினைச்சிட்டு கட்சிக்கு சொல்றியா? தேவைப்படும் ஒரு கட்சி நடத்தணும். அப்ப எனக்கு சூடு சொரணை இருக்கு, நான் வந்து இந்த மத சார்புடைய இருக்கிறவங்களோட போக மாட்டேன்னு ஒரு நிலைப்பாட்டோட இருக்கிறவரு, அதே மாதிரி ஊழல் சக்தியோட போக மாட்டேன், தீய சக்தியோட போக மாட்டேன்ற நிலைப்பாட்டோட இருக்கணுமா இல்லையா? அதுதானே ஒரு உண்மையான ஒரு தலைவனுக்கு அழகு. திமுக என்ன நினைக்குதோ, நீ எவ்வளவு இலவசமா கொடுக்குற, அப்பா நீ இலவசமா கொடுக்குற, நீ எவ்வளவு கொடுக்குற 1000, நான் 2000, நீ 3 சிலிண்டரு, நான் 6 சிலிண்டரு. இதுதான் மாற்றத்திற்கான அரசியல். ஓட்டு சட்டம் மாட்டிட்டு நீங்க வந்துட்டு உட்காடுறீங்க, அப்படி பிரிட்டிஷ் ஆட்சி மாதிரி அப்படியே உட்காடுறீங்க அப்படின்னா, அங்க மேலை நாடுகள் இருக்கிற மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸை காட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஓகே அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் மக்களுக்கான அரசு, நாங்கள் பாடுபட்டு இரவு பகல் பாராது பாவம் 3 மணி நேரம் கூட தூங்காமல் தான் எங்கள் முதலமைச்சர் உழைச்சிக்கிட்டு இருந்தார். அவரையும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. அவர் நல்லாட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்க அவர் கூட இருக்கோம். கூட சேர்ந்துட்டாருன்னா எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும்? எங்க கூட நாங்க என்ன தீண்டத்தகாதவங்க? என்ன எங்களை என்ன தீண்டத்தகாதவங்க பாக்குறீங்க? தீய சக்தியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன தீய சக்தி? நீ அழிக்க மாட்டீங்க. கண்ணு, நீங்க தான் சொன்னீங்க டாஸ்மாக்ல இந்த 10 ரூபா வாங்குறதே இந்த நின்று போச்சு நின்றுன்னு. அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஜய்க்கு நீ போக போக அவர் நல்லாட்சி தான் கொடுப்பாரே தவிர தவறான நடத்தையில் அவர் இல்லை. இல்லை, திரும்ப திரும்ப குதிரை பேரன்னு பேசுகிறாரு. இப்போ என்ன குதிரை பேரம்? எங்களுடைய கூட்டணி தோழமை கட்சிகள் எல்லாம் இப்போ அங்கே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நாங்கள் யாருக்கிட்டையும் அவர்கிட்ட வந்து எந்த பைசா சிங்கிள் பைசா நாங்கள் வாங்கிக்கிட்டு ஆதரவு கொடுக்கல. வெளியிலேருந்து நாங்கள் முழு மனதோடு தான் ஆதரவு கொடுக்குறோம். திரு விஜய் அவர்கள் வந்து மதச்சார்பற்ற கூட்டணியோட உறவு வச்சுக்கணுங்கிற காரணத்தினால தான் அவர் வந்து எடப்பாடி ஐயாவை சந்திக்கலை. மற்றபடி எடப்பாடி ஐயாவை சந்திக்கிறதுக்கும் இதுக்கும் ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்க மதச்சார்பற்ற கூட்டணிங்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர் எல்லாத்தையும் இப்போ ஏற்றுக்குவார், அவங்கள பார்ப்பாங்க. இப்போ அதே சூழ்நிலை தான். இப்போ மதச்சார்பு உடைய கூட்டணியிலேருந்து இப்போ திரு வேல்மணி அவர்களும் திரு சண்முகம் அவர்களும் திரு நம்ம விஜயபாஸ்கர் அவர்களும் அந்த அணியை விட்டுட்டு அவங்க இங்கே வந்துடுறாங்க. ஸோ இங்கே வந்தாச்சுனால இது மதச்சார்பற்ற கூட்டணி ஆகிடுது. அப்போ இவங்களோட கூட்டணிக்கு இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 23 வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க. அப்படி வரும்போது இப்போ இந்த இங்கேருந்து போனவங்க அவங்களுக்கு தேவை கூட இல்லை. ஆனால் பட் அதுக்காக நாங்கள் வித்ட்ரா பண்ண போகிறதில்ல. நாங்கள் ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டோம். நாங்கள் ஆட்சியில் அவங்க அதிகாரத்தில் இருப்பாங்க, அவங்க வந்தால் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. அவங்களுக்கு அவர் மந்திரி பதவி அவங்க கேட்டால் அவர் கொடுக்கட்டும். அது எங்களுக்கு அதில் எல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம். பட் அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை நிறைய இருந்தால் நல்லது தான். நம்ம ஒரு ஆட்சி நல்ல முறையில் சிறப்பான முறையில் நடக்கணும்னா ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது அதுக்கு வந்து நிறைய ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கட்சி நடத்தினா 4 ரவுடி பை வேணும், 4 சல்லவரி பையில வேணும், ஒரு அங்கங்க கத்துற கோஷம் போடுற நினைச்சிட்டு கட்சிக்கு சொல்றியா? தேவைப்படும் ஒரு கட்சி நடத்தணும்னா ஒரு 4 பேர் தேவைப்படும். ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண ஒரு ஆள் வேணும், போஸ்ட் அடிக்க ஒரு ஆள் வேணும், கோஷம் போடுற ஒரு ஆள் வேணும், கொஞ்சம் ரவுடிசம் ஒரு கொஞ்சம் ஆள்லாம் தேவைப்படும்ல நமக்கு. அதில் கொஞ்சம் பொறுக்கி வச்சுக்குவோம். ஐயா சொல்கிறாரு, மதசார்பற்ற கூட்டணினால திரு விஜய் அவர்கள் வந்து எங்களை ஏற்றுக்கிட்டாரு, அவங்க மதசார்போடு இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வாயாலே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன அதே பாசிசம் மத சார்புடையவர்கள். உங்களுக்கு என்ன சொன்னார்? தீய சக்தின்னு சொன்னார், ஊழல் சக்தின்னு சொன்னார். அப்போ எனக்கு சூடு சொரணை இருக்குது, நான் வந்து இந்த மத சார்புடைய இருக்கிறவங்களோட போக மாட்டேன்னு ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறவர், அதே மாதிரி ஊழல் சக்தியோட போக மாட்டேன், தீய சக்தியோட போக மாட்டேன்ற நிலைப்பாட்டோட இருக்கணுமா இல்லையா? அதுதானே ஒரு உண்மையான ஒரு தலைவனுக்கு அழகு. எனக்கு இது மட்டும் காரியத்துக்கு வேணா ஆகும், எனக்கு அது மட்டும் ஆகாது. நான் 2 வார்த்தை பேசியிருக்கேன், 2மே என்னுடைய ஆள் மனசுலேருந்து நான் பேசியிருக்கேன், 2மே என்னுடைய கொள்கைன்னு பேசியிருக்கேன். ஒன்றை மட்டும் இப்போ என்னுடைய தனிப்பட்ட சுயலாபத்துக்காக நான் வேணான்னு விட்டுட்டேன், ஒன்றை மட்டும் நான் வச்சுக்கிறேன். எப்படி? இது எனக்கு தேவை, அதனால நான் இதை விட்டுறேன். அப்போ நாளைக்கு உனக்கு இது தேவையாக இருந்தால் இதை விட்டுருவீங்களா? அப்புறம் என்ன கொள்கை? விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? இன்றைக்கி வந்து மத சார்புடைய கூட்டணினால எங்களை கூப்பிட்டுக்கிட்டாருங்க, அதனால் மத சார்போடு இருக்குங்க, அதனால் பாஜக கூட சேரலைங்க, அதிமுக கூட சேரலைங்க அப்படின்றீங்க. அப்போ நாளைக்கு அப்போ நீங்கள் இதே திமுக கட்சி மத சார்புடைய கூட்டணியில் இருந்ததெல்லாம் அவருக்கு விஜய் அவர்களுக்கு தெரியாதோ? அப்போல்லாம் நீங்கள் பாஜக கூட கூட்டணியில் இல்லையோ? எப்பயுமே ஒருத்தர் ஒரே மாதிரி தான் இருக்கணும். கிட்டத்தட்ட 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது, புரிஞ்சுக்கோ. ஒரு தலைமுறை 30 ஆண்டுகள்ங்கிறது ஒரு தலைமுறையே முடிஞ்சு போச்சு. அது வாஜ்பாயும் இல்லை, கலைஞரும் இல்லை,
அதெல்லாம் அந்த காலம். நானும் அந்த காலத்தில் அங்கே இருந்துட்டு வந்தாள், புரியுதா? அது முடிஞ்சு போச்சு. அதனால் முடிஞ்சது முடிஞ்சதாக இருக்கட்டும். முடிவு இப்பொழுது புதிதாக தோன்றி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் நல்லாட்சி கொடுக்குறாரா இல்லையாங்கிறது தான் நமக்கு கொஸ்டினாக இருக்கணுமே தவிர, அவர் யாரோட கூட்டணி போனார் யாரோட கூட்டணி போகலைங்கிறது பிரச்சனை இல்லை. அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், மதச்சார்பற்ற கூட்டணியோடு தான் பயணிக்கணுங்கிறதுல கரெக்டாக இருக்கார். அதனால தான் அவர் போய் திரு எடப்பாடிகிட்ட எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் அதே சமயத்தில் இப்போ அவங்க அதே நேரத்தில் ஊழல் பண்ணவங்களோட கூட்டணியில் இருக்கிறான்றத முழு மனசா ஏற்றுக்கிட்டாரு. ஊழல் பாருங்க, ஊழல் பண்ணோம்னு எந்த ஊழல் வழக்கு எங்கள் மீது பதியப்பட்டு திரு விஜய் அவர்கள் தானே சொன்னாரு இது ஊழல் கட்சி, குடும்பத்தோட ஊழல் பண்ணாங்க. நீங்க ஒரு சமாச்சாரம் தேர்தல் பரப்புரையில பண்றது அதை ஒரு கோவத்துல சண்டை போட்டுக்கிறோம், அப்பா பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறோம். அப்பா பிள்ளை சண்டை போட்டுக்கிட்டா அதுக்கால காலம் பூரா அப்பனும் பிள்ளையும் ஒருத்தர் பேசிக்காம தனிச்சா இருப்பாங்க. அப்பா பிள்ளையும் சண்டை போட்டு ஊர் மக்களை ஏமாத்தி கலெக்ஷன் பாக்குறீங்க, சில்லறை அள்ளி சதற விடுறது, ஊர் மக்களுடைய வேலையை விட்டுட்டு உங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க தேர்தல் முடிஞ்சோன்னா 2 பேரும் தோல்ல கை போட்டு போயிடுவீங்க. அங்கே ஓட்டு போட்டவெல்லாம் ஐஸ் குச்சி தின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடணும், வீட்டுக்கு போயிடணும். நீங்கள் 2 பேரும் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் நீங்கள் ஒரு பக்கெட்டு அடிப்பீங்க, அவர் ஒரு பக்கெட்டு கோட்டு சட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு நல்லாச்சு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அவர் கோட்டு போட்டது தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? இல்லை, நான் தெரியாம கேட்கிறேன். அவர் எந்த ட்ரெஸ் வேணா போட்டுக்கிட்டு அதை பற்றி அப்புறம் எல்லாரும் அப்பா ஒரு அவர் திமுக அப்படியே ஒரு கண்ணாடி முகமா இருக்காரு அப்படிங்கிறத எங்களுடைய பார்வை. அப்படியே அதிமுக சொன்னது அப்படியே சொல்றாரு, ஒருபடி மேலே ஏற்றி திமுக அப்படியே பிரதிபலிப்பாவே இருக்காரு. திமுக என்ன நினைக்குதோ, நீ எவ்வளவு இலவசமா கொடுக்குற, அப்பா நீ இலவசமா கொடுக்குற, நீ எவ்வளோ கொடுக்குற 1000, நான் 2000, நீ 3 சிலிண்டரு, நான் 6 சிலிண்டரு. இதுதான் மாற்றத்திற்கான அரசியல். கோட்டு சட்டை மாட்டிட்டு நீங்கள் வந்துட்டு உட்காடுறீங்க, அப்படியே பிரிட்டிஷ் ஆட்சி மாதிரி அப்படியே உட்காடுறீங்க அப்படின்னா, அங்கே மேலை நாடுகள் இருக்கிற மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸை காட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இங்கே திமுகவும் அதிமுகவும் காலங்காலமாக என்ன செஞ்சதோ அதே தான் நீங்கள் என்ன குற்றச்சாட்டுகளை வச்சிங்களோ அதே தான் நானும் செய்வேன் அப்படின்றதுக்கு அப்புறத்துக்கு கோட்டு சும்மாவே வந்து உட்காரலாமே, புதுசாக எதுவும் மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்களா? விஷயம் நல்லா ட்ரெஸ் கோடில் என்ன இருக்கோ, ஏயா இந்த பாரத பிரதமர் ஒரு நாளைக்கு ட்ரெஸ் கோடுக்கே 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. மொத்தத்துக்கு அவர் இதுவரை 260 கோடியாக செலவு பண்ணியிருக்காரு அவருடைய ஆட்சி காலத்தில். இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அவர் முதலமைச்சராக அவருடைய ஒரு நடிகராக இருந்தவர். அவர் ஏற்கனவே உச்சபட்ச நடிகர் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 கோடிக்கு சொந்தக்காரராக இருக்கார். அவர் ஆட்சி முடிஞ்சோடனே இன்னும் பல 1000 கோடிக்கு சொந்தக்காரர் ஆயிடுவார். ஏன் அவர் யார்கிட்ட கை விட்டு வாங்க போறாரு? அதெல்லாம் அவருக்கு என்ன புள்ளையா கொட்டியா எல்லாமே இதை ஒதுக்கி விட்டாரு. அது பாட்டுக்கு இருக்கு. இல்லையா நீங்க சொல்லி கொடுப்பீங்களா, கண்ணு இப்படி பண்ணலாம், இது செய்யலாம், இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், நீங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்க, இங்க அங்க முதலீடு பண்ணலாம், இங்க முதலீடு பண்ணலாம். விஜய் அவர்களுக்கு ஐடியா. இதுலதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதிநிலை பற்றி அறிக்கைகள்லாம் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்த உடனே சொல்றாரு, நான் வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன், வெளிப்படைத்தன்மையோட தான் இருக்கு நம்ம ஆட்சி, தீர்க்க முடியாத கடன் சுமையை என் தலையில ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, ஐயோ அப்படியே எப்படி. நான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ தெரியலையே, இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம அரசாங்கத்தோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு. நம்ம வேற இஷ்டத்துக்கு இவங்க பேச்சை கேட்டு எல்லாத்தையும் வாக்குறுதியை அள்ளி விட்டுருக்கோம், இலவசம் தர அது தரன்னு. இதெல்லாம் சாத்தியம் இல்லை. நாளைக்கு மக்கள் நம்மளை கேள்வி கேட்டக்கூடாது, அப்போ முன்னாடி ஒரு பிட்டை போட்டு வைப்போம். இங்கே பார்த்தீங்களா கடன் இவ்வளோ இருக்கு, கஜானா காலியம், அது எப்படி மாதம் தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு வருவாய் வருதுன்றத அவர்கிட்ட இன்னும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. இனிமேல் தான் அவர் கற்றுக்க போகிறாரு. எல்லாரும் அது கற்றுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்தோன்னே யாருக்கு அரசியல் தெரியாது, போக போக கற்றுப்பாங்க. இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது ஏதோ முதலமைச்சராக கையெழுத்து போட்டு அப்படியே அங்கே அந்த ஸ்டேஜில் அங்கே நின்று சிஎம் சீட்டில் உட்காரும் போது என்னமோ விஜய் அவர்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் மக்கள்கிட்ட அதை வெளிப்படுத்துகிறாராம். அப்போ இது முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. பிப்ரவரி மாதமே பட்ஜெட் தாக்கலே சொல்லிட்டாங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி என்னமோ பட்ஜெட் தாக்கல் நடந்து நினைக்கிறேன். அந்த அன்னைக்கே சொல்லிட்டாங்க 10 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கே எல்லாரும் அரசியல் விமர்சகர்கள் இருந்து தமிழ்நாட்டில் இது ஒரு பேசு பொருளாக மாறுது. அதுக்கு அப்புறம் தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, 2500 ரூபா பணம் சொல்றாரு, 6 சிலிண்டர் இலவசம் சொல்றாரு, தாய் மாமன் சீரு சொல்றாரு, தங்கம் தாரேன்றாரு, பட்டு புடவை தாரேன்றாரு, அது இது லொசுக்கு எல்லாம் தாரேன்றாரு. ஏன் அன்னைக்கு உங்களுக்கு இந்த கடன் சுமை இருந்தது தெரியலையா? எல்லாம் தெரிஞ்சே நீங்க விட்டீங்க. ஏன் விட்டீங்க? வாக்குறுதி கவர்ச்சிகரமா இருக்கணும். எங்க மக்கள் நம்மளை ஏமாத்திட்டு ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா திமுக அதிமுக என்னெல்லாம் கவர்ச்சிகரமா கடந்த காலங்களில் சொல்லியிருக்காங்களோ அதை நம்மளும் சொல்லணும். அவர் தப்பிக்கிறதுக்காக மட்டுமே இது எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு வாட்டிக்கும் அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது மக்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, எவ்வளவு வருது எவ்வளவு போகுது. ஸோ இதை அப்போ தெரியல மக்களுக்கு. இலவச திட்டங்கள் ஒரு ஃபேக்கா தான் எல்லாரும் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதை வச்சுட்டுலாம் இலவசத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்ற ஒரு புரிதலுக்கு வருவாங்க இல்லையா? அந்த மக்கள் அதே புரிதலோட திரு விஜய் அவர்களையும் கேள்வி கேட்கணும்னு சொல்றேன். தலைவரே நீங்க இவ்வளவு இருக்கு, இப்ப நான் கேட்கிறேன் கேள்வி,
நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது 10 லட்சம் கோடி கடன் இருந்தது உங்களுக்கு தெரியுமே, அப்ப ஏன் தலைவரே நீங்க எங்களுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க? நாங்க உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டோமா? அதுதான் இப்போ வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாச்சு இவர் உருவாக்க ரெடியா இருக்காரு. இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள்ல கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலை கூட உருவாக்காம இருந்திருக்காங்களே. அப்ப கேள்வி கேட்கிற ஒரு சூழல் யாரு கேட்கல? எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்க எடப்பாடி 1.5 மணி நேரம் சட்டமன்றத்துல கேட்டாரு. வந்து எதிர்கட்சியில இருந்தவங்க கேட்டாங்க, பொதுமக்களுக்கு கேட்பாங்க திமுக என்ன செஞ்சது, திமுக இங்க பாருங்க சாக்கடை கேட்டா அப்படியே சோசியல் மீடியால இருக்கிற அந்த ஐடியை கொடுத்து போலீஸ்ல புடிச்சு தூக்கி கொண்டு அவர் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. திமுக சும்மா நிப்பாட்டியா, ரொம்ப ஓவரா கொல்காத. நாங்க வந்து எல்லா நேரங்கள்லயும் எங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. 1000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு நீங்க 2 வருஷமா கொடுக்கல, இப்பதான் கொடுக்குறீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் கேட்டாங்க. எல்லா மகளிருக்கும் போடுறேன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க அதுக்கு வந்து ஒரு நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க. சார் அதுக்கு தான் நீங்க அந்த நேரத்துல வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து கடன்ல தான் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு மக்களுக்கு புரிதல் வந்திருக்குமே. தமிழ்நாடு அரசு வந்து வருவாய் ஈட்டுறதுல பின்னோக்கி தான் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாது. உனக்கு தெரியாதா என்ன? எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா பத்திரிகையிலயும் எல்லாமே வெளியிட்டு தான் இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு தகவலா கேட்டுதான் மக்கள் கேட்டிருக்காங்களே தவிர்த்து அவங்களா பார்த்து யாரும் கேட்கல. பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, தகவல் சொல்றாங்க, பார்த்துக்குவாங்க. எதிர்கட்சிகளுக்கு அதுதான் வேலை. அரசாங்கம் வந்து சும்மா நடத்தலை, புரியுதா? சட்டமன்றத்தில் பேசுறது உடனே எல்லா பத்திரிகையிலையும் வந்துடும், எல்லா சேனல்லையும் வந்துடும். முன்னாடிலாம் வந்து ஒரே ஒரு சேனல் டெல்லிக்காரன் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான் 75க்கு முன்னாடி. 75ல் இங்கே வந்துருச்சு, சென்னைக்கு வந்துச்சு 75ல். 85ல் கொடைக்கானலில் ஒளிபரப்பில் அந்த பகுதியெல்லாம் ஒளிபரப்பாச்சு. ஸோ ஏறக்குறைய 90ல் எல்லா தமிழ்நாடு முழுக்க வந்து டிவி சேனல் வந்துருச்சு. அதிலிருந்து அப்பப்போ நியூஸ் வந்து பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இன்னதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், யாருக்குமே தெரியாமல் இல்லை. அதனால அதாவது ஒரு விஷயம் என்னென்ன, தமிழக பத்திரிகைகள்லயோ சேனல்கள்லயோ வரல, டெல்லியில இருக்கக்கூடிய சேனல்ல வந்து யார் சொன்னா? தமிழக எதிர்கட்சிகள் பூரா எங்களை வசவாடிக்கிட்டு தான் இருந்தாங்கம்மா. யாருமே என்ன திமுக அரசு நல்ல அரசுன்னு சொல்லலை. நாங்கள் மக்களுக்கான அரசு, நாங்கள் பாடுபட்டு இரவு பகல் பாராது பாவம் 3 மணி நேரம் கூட தூங்காமல் தான் எங்கள் முதலமைச்சர் உழைச்சிக்கிட்டு இருந்தார். அவரையும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ என் பக்கத்தில் இருக்கவர் இப்போ அவர் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? முன்னாள் முதலமைச்சர் தான். அவரை இவர் என்ன மாதிரி எல்லாம் பேசுகிறாரு. நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிறதா சொல்கிறோம், நீங்கள் கடன் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்கிறோம். மக்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கலாமே. தம்பி இங்கே பாருங்க தம்பி, நாங்கள் கடன் வாங்கினீங்கிறீங்களே. எங்களுக்கு முந்தைய அரசு 5000 கோடி 4800 கோடி கடன் வச்சு 4,80,000 கோடி 88,000 கோடி கடன் வச்சுச்சு. அதுக்கு நாங்க 2,13,000 கோடி வந்து வட்டி கட்டி இருக்கோம். கடன் வாங்கினா அரசு தானே கட்டுது, அரசு கட்டி தானே ஆகணும். இல்லையா, நாங்க திரும்ப ஒட்டு மொத்தமா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சாங்க. நீங்க வெறும் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சீங்க. 5 லட்சம் கோடிங்கிறது இல்லைங்கிறது தான் நான் ப்ரூவ் பண்றேன். 5 லட்சம் கோடியில 2,13,000 கோடி வந்து வட்டி கட்டி இருக்கோம். போச்சுன்னு சொன்னா மீதம் எவ்வளவு? 2,87,000 கோடி தான் நாங்க கடன் வாங்கினது. 2,80,000 கோடி நாங்க கடன் வாங்கினதுக்கு எங்களை போட்டு 5,000 கோடி 5,000 கோடி 10,000 கோடின்னு பரப்புறீங்க. இப்ப அதிமுக இது வரைக்கும் வாங்கி அதிமுக விட்டுட்டு போகும்போது இருந்த அந்த 5 லட்சம் கோடி கடன் இப்ப இந்த 5 திமுக ஆண்ட 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி வட்டி போட்டு குட்டி போட்டு வச்சிருந்தீங்க. 10 லட்சம் கோடி. ஆமையா, நீங்க குறைஞ்சிருக்கணுமே. ஏமா வட்டி இந்த காசுல இருந்தானே வட்டி கொடுக்கணும். நான் ஒரு கடன் வாங்குறேன், நான் மாசம் மாசம் வட்டி கட்டிக்கிட்டே வரேன், கடனை கட்டிக்கிட்டே வரேன்னா கடன் குறைஞ்சிக்கிட்டு தானே வரும். ஒரு பக்கம் நான் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தா தானே கடன் அதிகரிக்கும். நீங்க ஏன் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தீங்க மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கா? வருமானம் 1000 ரூபாய் கொடுக்குறோமா கொடுக்கலங்கிறது இல்லையா பிரச்சனை. மக்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆளும்போது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு எங்கே பார்த்தீங்கன்னாலும் வானளாவிய கட்டடங்களும் பாலங்களும் எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். நீங்க எங்க அரசு பண்ண கட்டுறதுனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆமா, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய வெளிநாடுகள் சூழலுக்கு ஏத்த மாதிரி கட்டடங்கள் வந்து
அதெல்லாம் காலச்சூழலுக்காக இல்லை, அரசு கட்டடங்கள். நான் சொல்கிறது வந்து தனியார் கட்டடங்களை சொல்லலை, அரசு கட்டடங்கள், அரசு அலுவலகங்களுக்காக கட்டப்பட்ட கட்டடங்கள், பாலங்கள், மக்கள் போக்குவரத்துக்காக கட்டப்பட்டது. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து குண்டாச்செட்டிக்குள்ளே நீங்கள் குதிரை ஓட்டுறவங்க, உங்களுக்கு வந்து கிரவுண்டில் போய் குதிரையை ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் குண்டாச்செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற வேலையை இங்கே வச்சுக்காதீங்க. எங்களுடைய அரசு இருந்தது சிறப்பான ஆட்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிக்கலை, நாங்கள் ஒத்துக்கிறோம். அது பிடிக்கலைங்கிறதுனால திரு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்துங்க. மக்களுக்கு பிடிக்கல, விஜய் அவர்களுக்கு வாக்களித்து அவர் தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டார். இப்போ அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். அவர் நல்லாட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் அவர் கூட இருக்கோம். உங்க கூட சேர்ந்துட்டாருன்னா எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும்? எங்க கூட நாங்கள் என்ன என்ன எங்களை என்ன தீண்டத்தகாதன்னு பார்க்குறீங்க? என்ன தீய சக்தி? தீய சக்திங்கிறது வந்து அவர் தெரியாமல் சொல்லிட்டார், அவ்வளவுதான். எல்லாமே வந்து ஏற்புடையதான். அரசு தேர்தல் நேரங்களில் பரப்புரையில் பேசுகிற பேச்சுக்களுக்கும் நடைமுறைக்கும் இது சாத்தியமே படாது. ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து ஏறி என்ன வேணாலும் பேசலாம், விடிய விடிய ஏதாவது பேசலாம். அதை ஒரு பழமொழி சொல்லுவான், விடிய விடிய கதை கேட்கறது ராமன் சீதைக்கு ராமே சித்தப்பெண்ணு. ராமாயணம் கேட்டா சொன்னாலாம் சீதைக்கு ராமே சித்தப்பெண்ணு. அந்த மாதிரி நீங்க எங்க ஆட்சி காலத்துல எல்லாம் எங்களை குறைய சொல்லிவிட்டு இப்ப அவருக்கு வாக்களிச்சு அவரை வெற்றி பெற வச்ச பின்னாடி திரும்பவும் எங்களை தூத்துறது எந்த வழியில நியாயம்? நாங்க இங்க வந்து இப்ப வந்து யாரையும் தூத்தல. நீங்க வந்து நீங்க தீய சக்தின்னு சொன்னீங்களே, ஊழல் சக்தின்னு சொன்னீங்களே, அவங்களோட தானே போய் சேர்ந்து நீங்க கூட்டாட்சி தானே பண்ண போறீங்க. இதுக்கு எதுக்கு நாங்க மாற்றா வரும்னு உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு மக்கள் இப்ப இன்னைக்கு நினைக்கிறாங்க இல்லையா? இப்ப நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுக்கு ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்கு செலுத்தி இருந்தாங்கன்னா மக்கள் விரும்பின மாற்று திமுகவுக்கும் அதிமுகவிற்கான மாற்று நடந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. மக்கள் ஏமாந்து போய் ஒரு திரை கவர்ச்சியில போய் திரு விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி தவறா ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துக்கப்பட்டாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. மக்கள் உண்மையிலேயே ஒரு மாற்றம் வேணும்னா நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுத்து பார்க்கணும் இல்லையா? உடனே வந்து யாரா இருந்தாலுமே முதல் கோணமே முற்றிலும் கோணம். இப்ப முதல் கோணம் முற்றிலும் கோணம். அவர் அறிவிக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளிலேயே திரு விஜய் அவர்கள் வந்து நான் மாற்று இல்லை, அவங்களுக்கு மூணாவது ஆள் தான் அப்படிங்கிறத சொல்லாமலே சொல்லிட்டார். இதை மக்கள் வந்து உணரல, மக்களுக்கு ஒரு ஆழ்ந்த புரிதல் இல்லை, அவ்வளவுதான். இப்ப மாற்று அப்படிங்கிறது இங்க நடக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கிறதா இருக்கணும், இங்க இருக்கக்கூடிய அடிப்படை அரசியலை மாற்றக்கூடியதா இருக்கணும். அப்ப நீங்க அந்த அடிப்படை மாற்றத்தை மாற்றக்கூடிய அரசியல் கொள்கையோடு இருக்கக்கூடிய நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி யார் அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பார் சீமான் அவர்கள் தான். அவர் வந்து நான் உனக்கு எதுவும் இலவசம் தர மாட்டேன், ஓட்டுக்கு காசு தர மாட்டேன், ஓட்டு போட்டா போடு, போடலன்னா போ, இதுதான் என்னோட கொள்கை சித்தாந்தம் அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தாம நான் வந்து சூப்பரா டான்ஸ் ஆடுவேன் பாருங்க, நான் ஒரு முன்னணி ஹீரோ, கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு திரை கவர்ச்சியோட வர்றவருக்கு பின்னால போய் ஓட்டு போட்டு அதே இலவசத்தை அவர்கிட்ட இருந்து வாங்க போறாங்க, அதே கஷ்டத்தை அவருடைய ஆட்சியில் அனுபவிக்க போறாங்க, அதே மாதிரி தான் அனுபவிக்க போறாங்க. என்ன சின்ன சின்ன மாற்றங்கள், ஏதோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் விஜய் அவர்கள் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சீர்படுத்தி நல்லபடியாக பார்த்துக்கலாம், அவர் மனசாட்சிக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்யலாம். ஆனால் விஜய் அவர்கள் அறிவித்ததை செய்யாமல் இருக்க முடியாது. இருந்தால் அடுத்த முறை நமக்கு மக்கள் வந்து அரசியல் கட்சி வாக்கு செலுத்த மாட்டாங்கன்றத அவர் உணர்ந்து கடன் வாங்கி இவங்களை விட அதிகமாக கடன் வாங்கி மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துருவார் அப்படின்னு சொல்றேன். இருந்தாலுமே வந்து இப்போ மத்திய அரசு கிட்ட இருந்து நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பணம் வந்து வாங்க முடியும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழல் இல்லாம அவர் எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு வளர்ச்சியான விஷயங்களை பண்ணி தானே மக்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு தலைவருக்கு எங்க கடன் வாங்கலாம் அப்படின்ற சிந்தனை போகவே கூடாது. நான் அவன்கிட்ட இருந்து கடன் வாங்கலாமா, எனக்கு இவன் நிதி தருவானான்னு சிந்தனிக்க கூடாது. உன்னுடைய தற்சார்பு பொருளாதாரம் என்ன, உன்னுடைய அரசுக்கு வருவாய் எங்கிருந்து வருது, எத்தனை துறைகள் இருந்து வருது, நீ எப்படி உன்னுடைய வருவாயை பெருக்குவ அப்படின்றத பத்தி முதல்ல ஒரு தலைமை பண்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள், தலைவர் இருக்கக்கூடிய ஆள் சிந்திக்கக்கூடிய அரசியல் புரிதல் வேணும். முதல்ல எனக்கு நான் வருவாயை பெருக்கிறது எப்படின்னு தெரியல, என்னுடைய வருமானம் எப்படின்னு தெரியல, எனக்கு அவன் கடன் தருவானா இவன் நிதி ஒதுக்குவானா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இது வந்து எப்படி மக்களுக்கான ஆட்சி அமைக்க முடியும்? அதாவது இப்படி ஒரு சூழல் தான் இருக்கு. விஜய் அவர்கள் அவரு சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணோம்னா முதல்ல வளர்ச்சி திட்டங்கள் நிறைய பண்ணா மட்டும் நிச்சயமா முதல்ல தன்னுடைய அரசின் கீழ் இருக்கக்கூடிய அரசு பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிறது, வருமானத்தை எப்படி மேம்படுத்துறது. அப்ப அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அது மட்டும் தானே இருக்கு. கடனும் அவரால் பெரும் அளவுல வாங்க முடியாது. அப்ப அவர் அதை பண்ணி தான் பண்ண வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. அப்ப நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். இல்ல இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, நீங்க ஏற்கனவே கடன் சுமை இருக்குன்னு சொல்றீங்க, 10 லட்சம் கோடி கடன் சுமை இருக்குன்னு சொல்றீங்க. இங்க மக்கள் யாருமே வந்துட்டு என்னைக்காவது மக்கள் வந்து 6 சிலிண்டர் எங்களுக்கு தரணும் அப்படின்னு போராடி இருக்காங்களா? என்னைக்காவது மக்கள் தாய்மாம சீர் கேட்டு போராடி இருக்காங்களா? என்னைக்காவது 1000 ரூபாய் எங்களுக்கு தரலன்னு கேட்டு போராடி இருக்காங்களா? மக்கள் கேட்டதெல்லாம் சாக்கடையை கிளீன் பண்ணல, ரோடு வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, சுகாதாரம் இல்லைன்னு போராடி இருக்காங்க. இந்த மாதிரி போராட்டம்னா நான் வந்தா சரி பண்ணுவேன், இதெல்லாம் நான் இலவசமா தரேன், கல்வி இலவசமா தரேன், மருத்துவத்தை இலவசமா தரேன்னு சொல்லியிருந்தா நீங்க ஒரு தலைவர் இல்ல, நீங்க அதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா தலைவர்
மக்கள் எதுக்கெல்லாம் போராடலையோ அதுக்கெல்லாம் நீங்க நான் தரேன்னு சொல்றீங்க. அது எப்படி ஆரோக்கியமான ஒரு தலைவர் சொல்லுவாரு? 6 சிலிண்டர் யாரு கேட்டு போராடினா, இல்ல இலவசமா நான் பஸ்ல போன கேட்டு யாரு போராடினா? அதுக்கான தேவை இங்க இல்லைன்னு சொல்றேன். அதுக்கான தேவை இல்லாதப்ப ஏன் நீங்க மக்கள் மத்தியில கொடுக்குறீங்க? அடிப்படை திட்டங்களும் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் கல்வியை உயர்த்தவன்னு சொல்லியிருக்காரு. எங்க இருந்து உயர்த்துறீங்க? இடப்பெற்றலை குறைக்கிறதுக்காக அதை ஊக்குவிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போதிய நிதி, வருமானம், வருவாய், கையிருப்பு எதுவுமே இல்லாம, எதுவுமே செலவு பண்ணாம நீங்க இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நீங்க டீசல் போட்டு கூட போக முடியாது. அப்ப நீங்க எதுவுமே இல்லாம ஒரு கண்மூடித்தனமாக கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் செய்வேனா எதை வச்சு செய்வீங்க? ஒரு பக்கம் எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கடன் வாங்கி இலவசமா கொடுக்குறீங்க அப்படின்னா, மறுபக்கம் நீங்க எப்படி நீங்க கல்வியை மேம்படுத்துவீங்க, சுகாதாரத்தை மேம்படுத்துவீங்க, எப்படி நீங்க சீரான ஆட்சி கொடுக்க முடியும்? எல்லா பக்கமும் இடுக்கி பிடிச்சி கடைசியில நிதி நெருக்கடின்ற சூழல தான் உட்காருவாரு. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வரும். ஏன்னா திரு விஜய் அவர்களும் தேர்தல் வாக்குறுதிகள்ல அது மாதிரியான வழிவகைக்கு தான் வழிவகுத்து வச்சிருக்கிறாரு. இப்ப வரைக்கும் அவருடைய தேர்தல் வாக்குறுதி அதான் இருக்கு. அதான் உண்மை. இது மக்கள் ஏமாந்து போய் ஒரு மாற்றவரை நினைச்சு மக்கள் ஏமாற போறாங்க அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. கூடிய விரைவில் நம்ம அதை பார்க்கலாம். எப்படி மக்கள் எந்தெந்த வகையெல்லாம் ஏமாறுறாங்க, எப்படி மாற்றா வந்தவர் நமக்கு மாற்றா செய்கிறார் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்க தான் போகிறாங்க. இந்த தமிழ்நாடு அரசும் திறம்பட செயல்படுறது ஐயாவும் நானும் எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். அதெல்லாம் இவர் சொல்கிறாரு, இது நடைமுறைக்கு சாத்தியமானா அவர் சொன்னதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம்தான். சாத்தியம் இருக்க போய் தான் அவருடைய ஆலோசகர்கள் நிதி நெருக்கடிக்கு சாத்தியம் பண்ணாலுமே நிதி நெருக்கடியில நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நிதி நெருக்கடி இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுங்கிறதுல முனைப்புல இருக்காங்க முதலமை மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள். அது கண்டிப்பாக அவர் செய்வாருங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. ரெண்டாவது, திரைக்கவர்ச்சியில் தான் அவர் வெற்றி பெற்றார்னு இவர் பேசுகிறாரு. கவர்ச்சியில் அவர் வெற்றி பெற்றிருந்தால் இந்த இலவசங்களெல்லாம் இவர் அறிவிச்சிருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் திரைக்கவர்ச்சி மட்டும் போதாது. எப்போவுமே மக்கள் 2 பக்கம் பார்ப்பாங்க. இலவசத்தையும் பார்ப்பாங்க, திரைக்கவர்ச்சியும் பார்ப்பாங்க. ரெண்டும் இடம் போட்டு ரெண்டையும் எது கூடுதலாக இருக்கோ அதுக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. இப்போ இவர் கொடுத்தது இவர் சொன்னார் பாருங்கள், தாய்மாமன் சீரு இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அதிகமான ஒரு பனை சுமை தான். ஏன்னா இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில்